ஹதீஸில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் ஒவ்வொரு இரவும் அல் வாக்கியா சூராவை ஓதுகிறாரோ அவருக்கு மறுமை நாளில் ஒரு பரிந்துரையாளர் இருப்பார். இந்த பரிந்து பேசுதல் ஒரு ஆசீர்வாதமாகும். இது மறுமையின் சோதனை இன்னல்களிலிருந்து ஒருவரை காப்பாற்றும். மற்றொரு ஹதீஸில் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்களுக்கு அறிவுரை கூறினார்கள், வறுமையின் மக்களில் ஒருவராக மாறாமல் இருக்க ஒவ்வொரு இரவும் சூரா பாக்கியாவை தொடர்ந்து ஓதுவது வறுமை மற்றும் நிதி நெருக்கடிக்கு எதிராக ஒரு கேடயமாக செயல்படுகிறது என்ற கருத்தை இது வலுப்படுத்துகிறது. அல்ஹம்துலில்லாஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். சூரத்துல் வாக்கியா மாபெரும் நிகழ்ச்சி. மக்கி. வசனங்கள் 96. இதா வக்கஅத்தில் வாக்கியா மாபெரும் நிகழ்ச்சியான இறுதி நாள் ஏற்பட்டால், லைஸ லி வக்கஅத்தில்